நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இன்னைக்கு ஜூன் 22, 2026. ஸோ உலக செய்திகளில் நம்ம தினந்தோறும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்குள்ள சில அப்டேட் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஹர்மோஸ் மறுபடியும் க்ளோஸ் ஆயிருச்சு. அங்கே சைனா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் ஒரு மேஜர் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், அதை பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறம் இஸ்ரேலோட கண்டிஷன் என்ன, இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பலவிதமான விஷயங்களை நம்ம ஒரு 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 செய்தியாக கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம். ஒவ்வொரு செய்தியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறோம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து அப்புறம் ஹை பட்டனை கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ நம்பர் 1 அப்படின்னு என்னென்னா, நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, சைனாட்ட நான் பேசினேன், சைனா இனிமேல் ஈரானுக்கு எந்த விதமான ஆயுதம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சைனா கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, உடனே சைனா ரிப்பீட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் ஐ கால்டு சைனா அண்ட் தே அக்ரீட் நோ மோர் வெப்பன்ஸ் டு ஈரான், ஹியூஜ் விக்ட்ரி ஃபார் மீ ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் ட்ரம்ப் சொல்ல, உடனே சைனாஸ் ஃபாரின் மினிஸ்டர் உடனே சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, ஹோல்ட் அப், வி வாண்ட் டு எண்ட் தீஸ் ஃபேக் ரூமர்ஸ் ரைட் நவ், நோ சச் கான்வர்சேஷன் ஆர் அக்ரிமெண்ட் எவர் ஹேப்பன் வித் த யூஎஸ், வி நெவர் சேட் எஸ் ஆர் நோ அபவுட் வெப்பன்ஸ் டு ஈரான், our defense deal are 100% our own business, no foreign country can tell us what to do. நாங்கள் யாருக்கு வெப்பன் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும் எங்களோடது, அது வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரி எங்களை இதை சொல்ல முடியாது, இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மூஞ்சில சப்புன்னு தூக்கி போட்டிருக்காரு. நீ இப்படியே எவ்வளவு நாளத்தை இன்னும் பொய் சொல்லிட்டு தெரிவிங்க, அதில் என்னன்னா அங்கே தன்னோட இமேஜ் ஏதாவது காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பொய் மேலே பொய்யா சொல்லி தர்றாரு. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த புலி வருது கதையா, கடைசி ஏதாவது ஒரு உண்மை சொன்னா கூட இல்லப்ப இந்த ட்ரம்ப் பொய் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்ப முடியாமல் போயிரும் போல இருக்கு. சரி, இப்போ என்ன சொல்றாங்க, அமெரிக்காலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு செக்யூரிட்டி அலர்ட், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஎஸ் எம்பசி இன் இஸ்ரேல் ஆர்டர் ஷெல்டர் இன் பிளேஸ், கரெக்டாக இல்லை ஷெல்டரில் பத்திரமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கிடையில் இங்கே யூகேவோட பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் ரிசைன் பண்ண போகிறதா சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னார், நம்ம ட்ரம்ப்பு ஓகே ஐ வெல்கம் இட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஓகே, அது போக அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் சொல்லியிருக்காங்க, இந்த செய்தி கரெக்டான செய்தியான்னு தெரியலை, ஆனால் செய்தி வந்தது. ஈரான் சேஸ் இட் ஹாஸ் லான்ச் இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அட்டாக் எட் அகேன்ஸ்ட் இஸ்ரேல், ஈரான் சிக்னல்ஸ் இட் சீக்ஸ் பீஸ் வித் த யூஎஸ் நாட் வித் இஸ்ரேல். என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டெட்லி வெப்பன் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், அட்டாக் பண்ணியிருக்கோம், எங்களோட பீஸ் அக்ரிமெண்ட் அமெரிக்காவோட தானே தவிர எங்களுக்கு இஸ்ரேலோட கிடையாது, அதனால் இஸ்ரேலை நாங்கள் தாக்கத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னதா ஒரு செய்தி. அந்த செய்தி அது உண்மையாக, ஏன்னா இந்நேரம் இஸ்ரேல் மேலே அடிச்சிருந்தாங்கன்னா செய்தி பரவலாக ரொம்ப பெருசாக வந்திருக்கும். அப்படி ஒரு செய்தியை காணோம். ஆனால் இஸ்ரேல் மேலே அடித்தோன்னு சொல்லி ஈரானோட ஐஆர்ஜிசி சொன்னதாக வருது. சரி, இப்போ இது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பக்கம் மிசைலு ட்ரோனு இதெல்லாம் போட்டு அடியன்னு அடிக்கிறாங்க, நிறையா தீயா பறக்குது, நிறைய கட்டடங்கள் இடிபடுது, இதெல்லாம் நடக்குது. இதை தாண்டி திடீர்னு கத்தாரில் ராஸ்லபான் ஒரு அந்த அந்த எல்என்ஜி கேஸ் ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டில் பயங்கரமான தீ. அது என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஏற்கனவே அடிபட்டிருந்ததை கொஞ்சம் ஒரு மாதிரி சரி பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஆரம்பிக்கும் போது அதில் ஏதோ கோளாறு படாறு வெடித்து பயங்கரமான வெடிப்பு. அது நேச்சுரல் கேஸ் சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ பயங்கரமான ஒரு வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது கத்தாருக்கு இன்னும் மிகப்பெரிய லாஸு. ஒரு பக்கம் கத்தாருக்கு, இந்த பக்கம் ராஸ்லபானில் பயங்கரமாக எரிஞ்சு லாஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு இவர், இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்காவில் இந்த மாதிரி கத்தார் எனக்கு பரிசு கொடுத்த $400 மில்லியன் மதிப்புள்ள இந்த ஃப்ளைட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளைட்டு 737 7478 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட் பாருங்கள் உள்ள இன்டீரியர் இப்படியாக அப்படியாக சொல்லி அதை பற்றின செய்தியை பூரா டைவெர்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதுக்கிடையில் அருணாச்சல பிரதேசம் நம்ம இந்தியாவோட பார்டரில் இருக்குது அருணாச்சல பிரதேசம். அது இந்தியாவுக்கா சைனாவுக்கான்னு அது ஒரு பக்கம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அங்கே இந்தியா பார்டர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் அதுக்குள்ளே
சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கான ஹைட்ரோ பவர் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு இதை வந்து கட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா, சைனா பிகின்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் நியர் இந்தியா பார்டர். China has officially started building the massive Medyok hydropower station on the Yarlung Sangpo River in Tibet, just around 50 kilometers from India's Arunachal Pradesh border. Estimated cost வந்து 137 பில்லியன். அப்படின்னா 137 பில்லியன்னா என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு பிளான்டு கெப்பாசிட்டி வந்து 60,000 மெகாவாட். அப்படி இப்போ வந்து என்ன சொன்னா 60,000. இப்போ நமக்கு வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுறதே வந்து ஒரு 22,000 மெகாவாட், 23,000 மெகாவாட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு இடத்துல இருந்து மட்டுமே 60,000 மெகாவாட் வந்து பவர், ஹைட்ரோ பவர். அப்புறம் ஹைட்ரோ பவர்னு பிரச்சனை இல்லையா, அது வாட்டுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும், அதுக்கு பெட்ரோல் எரிக்க வேண்டியதில்லை, இல்லை அணுமின் நிலையத்தை வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டியதில்லை, அந்த மாதிரி, அல்லது நமக்கு குருடாயில் இது சம்மந்தப்பட்டு எரிக்க வேண்டியதில்லை. இதில் என்னன்னா நியர்லி 3 times லார்ஜர் தேன் த ஃபேமஸ் 3 ஜார்ஜஸ் டேம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்றாங்க. இது வந்து உண்மையில ஒரு பாராட்டுதல் கூடியதான். ஆனால் என்னன்னா, இந்தியாவோட பார்டர்ல வந்து அவங்க இதை பெருசா பண்றாங்க. இந்தியா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா, அடுத்து நம்ம இந்தியா இது பண்றோமான்னு சொல்லி இந்தியாவை பத்தின டீட்டெயில் வந்து அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் இன்னும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பெருசா சிக்கலை. ஏன்னா நமக்கு வந்து ஹைட்ரோ பவர்ல வந்து கொஞ்சம் அதானி ஹைட்ரோ பவர் கொஞ்சம் பண்ணாங்க. மற்றபடி வந்து இன்னும் டீட்டெயில் வந்து மெகா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் டீட்டெயில் எடுக்கணும். எடுத்து அதையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம மக்களுக்கு. சரி, இதுலேயே வந்து இன்னும் இடையில இஸ்ரேலை பற்றின ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 92% மேலே உள்ள இஸ்ரேலியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் தான் வெற்றி அடைஞ்சிருச்சு, இஸ்ரேல் வந்து தோத்துருச்சு, அமெரிக்கா தோத்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி அந்த ஹியூப்ரோ யூனிவர்சிட்டி அவங்க எடுத்த சர்வேல இதை சொல்லியிருக்காங்க. அதாவது 50% 60% சொன்னாலே ரொம்ப பெரிய விஷயம். பொதுவாகவே அங்கே ஆட்சியாளர்கள் மாதிரி மக்களுமே வந்து மற்றவங்க எல்லாம் வந்து இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த உயர்வு மனப்பான்மை உள்ள யூதர்கள் இந்த பற்றுக்கு அடி வந்து அவ்வளோ அடி. என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை இந்த இதில் வந்து இந்த போரில் ஈரான் வந்து ஜெயிச்சிருச்சு, நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னு 92%க்கு மேலே, கிட்டத்தட்ட 100% பக்கம் வந்துருச்சு. எல்லாருமே சொல்லிட்டாங்க, எங்க கேட்டாலும் வந்து ஆமா ஈரான் ஜெயிச்சிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து நெதன்யாகு என்ன செய்வார், பொட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லான்னு சொல்லிட்டு லெபனானில் அடிக்க போறாரு. அப்புறம் இங்கே பக்கத்தில் பாவப்பட்ட காசால் அடிக்க போறாரு. அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து செட்டிலர்ஸை குடியமத்த இப்படியே வந்து செய்ய போறாரு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து என்ன செய்ய இருக்கு இப்போ எப்படின்னா, இது வந்து பொதுஜன கருத்து கருப்பில் வந்து 83% வந்து இப்போர்னால் வந்து இஸ்ரேல் நீண்டகால பாதுகாப்பு வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சு. அது முன்னாடியெல்லாம் வந்து பாதுகாப்பு எதாவது ஒன்றாலும் சரி, அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது எந்த இது ஒரு சின்ன ஒரு குண்டு வந்து விழுந்தா கூட விழ விடாத அளவுக்கு மேலே அப்படி பறந்து போய் அடித்து தாக்கும். இப்போ அதெல்லாம் இப்போ 83% சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ நம்ம பலவீனம் ஆயிட்டோம், இனிமேல் வந்து எதிர்த்து அவங்கள்ட்ட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாட்டே ஜெயிக்க முடியலை. ஹிஸ்புல்லா வந்து இப்போ சமீபத்தில் இந்த வாரத்துக்குள்ள லெபனான்ல இஸ்ரேல் அடிக்கும் போது அங்கே வந்து 20 பேர் செத்து போனாங்க, ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து காயமடைஞ்சாங்க. ஆனால் இதே நேரத்தில் இங்கே வந்து திருப்பி அவங்க ஹிஸ்புல்லா அடித்ததில் ஒரு 6 முக்கியமான பெருந்தலைகள், ஐடிஎஃபோட பெருந்தலைகள் செத்து போனதாகவும் பல பேருக்கு வந்து காயம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இடையில வந்து இது சொன்னோம் இல்லையா, நம்ம ராஸ் லபான் கத்தார், அது வந்து பயங்கரமாக வெடிச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் 18 பேர் வந்து மாயம் சொல்கிறாங்க. மாயம்னா கிட்டத்தட்ட உடல் கருகி போயிட்டாங்களா, அல்லது எலும்பு கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு தெரியல. 18 பேர் மாயம், ஒரு 54 பேர் பெரிய அளவுக்கு காயம் சொல்கிறாங்க. அதில் வந்து செக் பண்ணி பார்த்தோம், இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் அங்கே கத்தாரில் இந்தியன் நிறையா இருக்காங்க. நம்ம உறவுகள் யார் என்ன ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா இது வரைக்கும் அங்கே டீட்டெயில் எதுவும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஓகே, அந்த டீட்டெயில் இன்னும் தெரியலை. எப்படி பார்த்தாலும் இந்தியனும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து இந்த கேஸ் ஃபீல்டு, ஆயில் ஃபீல்டில் நம்ம ஆட்கள் நிறைய இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வந்து இந்த இதில் வந்து அடித்தா இது வெடித்தது வந்து வேற ஆயுதங்கள்லாம் வந்து விழல, தானாக வெடித்தது. ஸோ ஒரு 18 பேர் வந்து மாயம் சொல்கிறாங்க. அது ஒன்று தான் வந்து கவலைக்குரியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அடுத்த கட்டமாக எப்படி அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு சொல்லியிருக்கிறார், பிரசிடென்ட் ட்ரம்ப் ஹேஸ் ஜஸ்ட் மேட் இட் கிளியர் தட் இஃப் ஈரான் cannot or will not control its highly paid proxies. அப்படி ஏன்னா ஹைலி பெய்டுனா
அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து, சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுலேருந்து, ஆயுதம் கொடுத்து எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய ப்ராக்சிஸ். அவங்கள ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணலன்னா நாங்கள் ஈரானை வந்து உண்டிலன்னு பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. யூஎஸ் வில் பைபாஸ் த ரீஜனல் ஆக்டர்ஸ் அண்ட் டேக் த ஃபைட் டைரக்ட்லி பேக் டு த சோர்ஸ். President Trump says Iran must immediately stop their highly paid proxies in Lebanon from causing trouble. If they don't, we will hit Iran very hard again, just like we did last week, only harder. President Donald Trump சொல்றாரு. நான் வந்து போன வாரம் அடிச்சதை விட இப்போ பயங்கரமாக அடிக்க போகிறோம் உங்களை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 28ஆம் தேதி அடித்ததே வந்து பயங்கரமாக அடித்து பெரிய தலைவர்கள்லாம் கொண்டிருக்க, ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டிருக்க. இதை தாண்டி என்ன கொல்ல போகிற, நீ அடிக்க போகிற. இதுக்கப்புறம் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்களே, உனக்கு கப்பல் வர முடியாது, ஃப்ளைட்டுக்கு வந்து வரும்போது கிளம்புனா கூட இந்த ஜிசிசி கண்டில் பயப்படுறாங்க, எங்கள் இடத்துல கிளம்பாதீங்க, நாங்கள் தரமாட்டோம், என்னை திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இது போய் என்னத்தை போய் நீ அங்கே போய் பிடுங்க போகிற, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வெறும் மிரட்டல் தான். கொண்டு போடுவேன், வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஸ்டைலில் வந்து பேசுகிற மாதிரி தான் தெரியுது. இவர் வந்து மிரட்டுறது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே போய் கையெழுத்து போட போகிறாங்க, சுவிட்சர்லாந்தில் கையெழுத்து போட போகிறாங்க. டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு இதில் வந்து என்னென்ன சரத்துக்கெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தைக்கு போனால் வெட்டி போடுவேன் குத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன போயான்ட்டு வந்துட்டாங்க. யார்? ஈரானோட அப்பாஸ் ஆராய்ச்சி, காலிபாபு, இன்னும் 2 பேரும் சேர்ந்து முக்கியமாக 4 பேர் போனாங்க, திருப்பி வந்துட்டாங்க. அது என்னாச்சு? ஈரான் எக்ஸிட் யூஎஸ் டாக்ஸ் அமிட் ட்ரம்ப் த்ரெட் ஆஃப் நியூ மிலிட்ரி ஆக்ஷன். ஆமாம், நீ என்ன நியூ மிலிட்ரி ஆக்ஷன் என்னத்தை வந்து இங்கே ஈரான் என்ன செய்ய போகிற? ஈரானை வந்து பயங்கர ஹார்டராக வந்து தாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இல்லை இங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க உயிரோட வீடு திரும்ப மாட்டாங்க, நாடு திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டாங்க. இதெல்லாம் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இல்லை? ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டோட தலைவர்கள் இப்படிலாம் மிரட்டினா பயந்துருவாங்களுக்கு. ஏற்கனவே 115 நாளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஈரான் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அடி வாங்கினாலும் இன்னும் சளைக்காம திருப்பி அடிக்கிறாங்கல்ல. இது இப்போ தெரியல உங்களுக்கு? இன்னும் வந்து சும்மா வெறும் மிரட்டல், வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சுன்னு மிரட்டிட்டு இருந்தா என்ன செய்வாங்க? போயாண்டு வந்து கிளம்பி வந்துட்டாங்க. Iran's delegation left the venue of US-Iran talks in protest after President Donald Trump threatened military action if Tehran failed to stop Hezbollah from causing trouble, according to Iran's semi-official Tasnim news agency. The walkout interrupted a fresh round of negotiation aimed at preserving a fragile diplomatic process between two countries. இது என்ன சொல்றது? இந்த மாதிரி வந்து இதோட முடிஞ்சு வச்சு இனி அடுத்த இதுக்கு வந்து பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி மீடியேட்டர்ஸ் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து திரும்ப திரும்ப வந்து இதே வேலையா போச்சு. அது பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாத அளவுக்கு அங்க ஜியோனிச கூட்டம் இருக்கு இல்லையா, யூத லாபி, அவங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து இவரால் என்ன செய்ய முடியுது? இந்த மாதிரி மிரட்ட தான் செய்ய முடியுது. நீ மிரட்டுங்க, நீ அதை தாண்டி வந்து என்ன செய்ய முடியும் பார்ப்போன்னு இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. சரி, இப்போ நேற்று வந்து என்ன தகவல் வச்சு அப்படின்னா, அங்கே இஸ்ரேல் முழுக்க பயங்கரமான போராட்டம். எதுக்கு போராட்டம்? எங்களை பாதுகாக்கணும், எங்களுக்கு வந்து இவர் வந்து நெதன்யாவுக்கு வேணும், நெதன்யாவுக்கு இருந்தால் தான் எங்களுக்கு கரெக்டாக வந்து ஈரான் அடிக்கணும், இவர் அடிக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பண்ணுற போராட்டமே நெதன்யாவுக்கு நீ வந்து பிடுங்கின ஆணி பூரா போதும், இனிமேல் நீ ஆணியே பிடுங்க வேண்டாம், நீ பதவி விலகிது அப்படின்னு சொல்லி வந்து பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அந்த 54 பேர் இதில் ராஸ் லபான் அப்படின்னு கத்தாரில் வந்து அடிபட்டு இந்த மாதிரி இன்ஜுரி ஆகி கிடக்காங்கல்ல, அதில் எவ்வளோ பேர் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகுறாங்க ஆகுது. ஏன்னா இது வந்து எப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் அடிச்சதுன்னா இந்த நார்மலாக வந்து ஒரு ஸ்டவ்வை பற்ற வைக்கும்போது இதில் டம்முன்னு அடித்தாலே நமக்கு வந்து உடம்பெல்லாம் எரியுது. அது என்ன ஆகும்? ஏன்னா அதாவது உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய துயரம் ஆக்சுவலாக. இது வந்து அங்கே எரிஞ்சிருச்சு, இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, அவங்களுக்கான நஷ்டம் இது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தாண்டி அந்த உயிர் இருக்குல்ல, நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, அது உலகத்தில் எந்த மக்களா நம்ம மக்கள் தானே, நம்ம மக்களோட உயிர், அந்த உயிர் வந்து எவ்வளோ துடிச்சிருக்கும் அதில் வந்து. சரி, அந்த மக்களை ஒவ்வொருத்தரும் அங்கே வேலை பார்க்குறாங்களா, அவங்கள சம்மந்தப்பட்ட குடும்பங்கள் இருக்குல்ல, அந்த குடும்பம் வந்து இப்போ எவ்வளோ துயரத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு 18 பேர் வந்து மிஸ்ஸிங் சொல்கிறாங்க. மிஸ்ஸிங் என்ன அர்த்தம்? காணோம். மொத்தத்துக்கு அவங்க எங்கே போய் தேட முடியும்? உள்ளுக்குள்ளே போய் எங்கே தேட முடியும்? எல்லாம் இன்னும் எரிஞ்சு முடிச்சு எல்லாம் வந்து பார்த்து என்ன எடுக்காங்க. அது இல்லாமல் அடிபட்டு அதாவது தீயெல்லாம் பட்டு காப்பாற்றப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இனி எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகி வருவாங்க? உண்மையிலே அந்த பேர்னிங் இருக்குல்ல, அதில் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3rd டிகிரி வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளால அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 1 டிகிரிங்கிறதே நம்மளால தாங்க முடியாது சாதாரணமாக. 2வது டிகிரிங்கிறது ரொம்ப மோசமாயிரும். 3வது டிகிரியில் தாங்கவே முடியாது. அதில் என்ன நடக்குது, அவங்க எப்படி வர்றாங்க என்னங்கிறது ஒன்றும் தெரியல. சரி, அது வந்து
இயற்கை நம்ம மக்களை வந்து எல்லாத்தையும் சமன் செய்து காப்பாற்றணும். ஏன்னா எவன் ஒருத்தன் அடிக்க வரானோ அவனுக்கு தண்டனை கொடுத்து, எவன் அடி வாங்குறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இயற்கை வந்து அப்படி செய்யணும். அது வந்து இது வரைக்கும் அப்படி ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. என்ன நடக்குதுன்னு அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து தெஹ்ரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் ஹேஸ் ஃபேர்ம்லி ரீஸ்டேட்டட் இட்ஸ் கமிட்மெண்ட் டு யுரேனியம் என்ரிச்மெண்ட். இது முக்கியமான ஒரு செய்தி. என்னென்னா, நாங்கள் வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து எங்களை நிறுத்தவே முடியாது. என்ன சொல்கிறாங்க, ஆன் இட்ஸ் சாயில் டிக்ளேரிங் இட் வில் நாட் relinquish this right under the Nuclear Non-Proliferation Treaty NPT while insisting its program remains exclusively for peaceful purpose. நாங்கள் இதைத்தான் செய்ய போகிறோம், பீஸ்ஃபுல் பர்பஸ் தான் வச்சுக்க போகிறோம். பீஸ்ஃபுல் என்ன ஒருத்த அடிக்க வந்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறக்கா எல்லா பீஸ்ஃபுல் பர்பஸில் நாங்கள் வந்து என்ரிச்மெண்ட் பண்ண போகிறோம், அதாவது செறிவூட்ட போகிறோம். இன்னும் வந்து யாரும் தடுக்க முடியாது. என்பிடிலாம் வந்து ஒன்றும் இங்கே வந்து வாலாட்டக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ரீஅஃபர்ம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து சைனா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. முன்னாடி பண்ணாங்க 500%. அமெரிக்கா வந்து சைனா மேலே 500%, 150% டாரிஃப், 500% டாரிஃப் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே திருப்பி வந்து ஒரு 5 முக்கியமான ரேர் எர்த் மினரல்ஸ், அதுக்கு அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, முக்கியமாக வந்து செமிகண்டக்டர்ஸ். அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் இல்லை அப்படின்னா உலகத்தில் ராக்கெட் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ஃபோன் இல்லை, இப்போ எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் இல்லை டோட்டலாகவே. அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, China's ban on US companies could affect $25 trillion American rare earth. இப்போ சைனா வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்க அந்த சப்ளை பண்ணுற கம்பெனி எல்லாத்தையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, மினரல்ஸ் டிஃபென்ஸ் ரைஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஏஐ செட்பேக் மூவ்மெண்ட் பேன் அண்டு லாஸ் ஆஃப் சைனீஸ் மார்க்கெட் ஆக்சஸ். இப்போ என்ன, சைனீஸ் வந்து நீ வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா டோட்டலாக இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது 25 ட்ரில்லியன். அதாவது 25 ட்ரில்லியன்னா ஒரு 2500 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு லாஸ் ஆகும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சைனாஸ் பேன் ஆன் யூஎஸ் கம்பெனிஸ் குட் அஃபெக்ட் 25 ட்ரில்லியன் அமெரிக்கன் ரேர் எர்த் மினரல்ஸ், டிஃபென்ஸ் ரைஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். இது எல்லாத்தையும் ஏன்னா டிஃபென்ஸ்லேருந்து ஆகாய மார்க்கத்துலேருந்து கப்பல்லேருந்து ஃபோன்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து ரேர் எர்த் தேவைப்படுது. அது வந்து சைனா வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி கையில் எடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க, சைனா ஹிட்ஸ் டசன்ஸ் ஆஃப் யூஎஸ் கம்பெனிஸ் வித் நியூ எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் அண்ட் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பேன்ஸ் சிக்னலிங் எ மேஜர் எஸ்கலேஷன் இன் ட்ரேட் டென்ஷன். நீ வந்து மாப்பிள்ளை நீ பண்ணிகிட்டே இருப்ப, உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீ பொய் சொல்லுவேன், நான் கேட்டே இருப்போமா. ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, நீ வந்து இஷ்டத்துக்கெல்லாம் யாரும் எங்கேயும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சைனா சொன்ன உடனே அமெரிக்க கம்பெனிகள் இருக்குல்ல எல்லாம் ஆடி போய் கிடக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. சரி, அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லிட்டு இன்னும் ஒரு சில செய்திகள் சொல்லிட்டு முடிப்போம். அப்புறம் ஈரான் ரேப்ஸ் அப் டாக்ஸ் வித் யூஎஸ் இன் சுவிட்சர்லாந்து அண்ட் ஹெட்ஸ் பேக் டு டெஹரான். என்ன நீங்கள் வந்து அங்கே எல்லாம் முடிச்சு பேச்சுவார்த்தை என்ன அவ்வளோதான், 18 மணி நேரம் பேசணும், முடிச்சு நாங்கள் திரும்புகிறோம். ஆனால் என்னென்னா நீங்கள் திரும்பி ஒழுங்காக உங்கள் நாட்டுக்கு போக முடியாதுன்னு சொன்னார்ல, நான் திரும்புகிறோமியா அப்படின்னு திரும்பிட்டாங்க. After around 18 hours of negotiation, the Iranian delegation has left Switzerland. But this is not necessarily a breakdown. Mediators say both sides agreed on 60-day roadmap toward a final deal with technical talks expected to continue. நான் மீடியேட்டர் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லையா, இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேச போகிறோம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அவங்களால என்ன செய்ய முடியும். சரி, இப்போ வந்து கொஞ்சம் அங்கே அந்த பக்கம் போனோம்னா என்னென்னா, நம்ம வந்து ரஷ்யா அண்டு யுக்ரைன் அந்த பக்கம் போனோம்னா இப்போ வந்து பெலாரஸுக்கு டைரெக்டாக த்ரெட்டன் கொடுத்துருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. நீ உன்னோட டவர் உன்னோட இதெல்லாம் வந்து அவங்களோட இது வந்து உங்களுடைய ரேடார் இந்த சிஸ்டம் வந்து ரஷ்யாவோட ட்ரோனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு நிறைய அடிச்சு போடுவோம், இனிமேல் இது வந்து சும்மா இப்படி பண்ண கெஞ்சுறதுல இல்லை, அதில் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, நாங்கள் பெலாரஸ் அடிச்சிருவோம், நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரஷ்யாவை நிறைய அடிச்சிருக்காரு, ரஷ்யா வந்து திரும்ப கீவ் அடிச்சிருக்காங்க. அதை தாண்டி இப்போ பெலாரஸுக்கு வந்து த்ரெட்டன், அங்கேயும் வந்து அஜிடேஷன் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. யாருக்கும் சளைச்சவங்க இல்லை, அடங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ செய்தி. சரி, இதோட வந்து அப்படியே சவுதி அரேபியாவில் ஒரு பாசிட்டிவான ஒரு பெரிய செய்தி என்ன அப்படின்னா, இங்கே வந்து ரியாத் வழியே இந்த பக்கம் செங்கடலையும் இந்த பக்கம் வந்து அரபிக்கடலையும் இணைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ரூட்டு. எப்படின்னா, த ஸ்டேட்ஸ் $7 பில்லியன் லேண்ட் பிரிட்ஜ் ரயில் ரோடு
வில் கனெக்ட் ரியாத் அண்ட் ஜெத்தா இன் ஜஸ்ட் 4 hours. 12 மணி நேரம் போனது முன்னாடிலாம் 12 மணி நேரம் போகிறதுக்காக ரியாத் அண்ட் ஜெத்தாவுக்கு இப்போ வந்து 4 மணி நேரத்தில் வந்து இந்த ட்ரெயின் ரூட்டு போயிடும் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தை எடுத்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1500 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ரெட் சி டு அரேபியன் கல்ஃப். திஸ் லைன் கோஸ் த்ரூ ரியாத். இட்ஸ் இன் த சென்டர். ரியாத் வந்து அங்கே அரேபியன் கல்ஃபுக்கும் இங்கே இருக்கிற ரெட் சீக்கும் இடையில வந்து சென்ட்ரல் இருக்குது அப்படின்னு சொல்லி அது சென்ட்ரல் இருக்குது. ஏன்னா நான் வந்து ரியாத்து போயிருக்கேன். அங்கே வந்து மெக்கா மதீனா தாண்டி அங்கிட்டு போனோம்னா செங்கடலுக்கு போனோம்னா அது வந்து செங்கடல் பக்கம் இருக்கிறது ஜெத்தா. ஓகே. ஸோ இது வந்து ஒரு 1500 கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன சொல்லுவோம், நம்ம இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து மும்பை தூரம் 4 மணி நேரத்தில் போகலாம். அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து நம்ம ஊரில் போகும்போது எவ்வளோ தூரம் போவோம், 24 hours போவோம். ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் வந்து கன்னியாகுமரியிலேருந்து பாம்பேக்கு மும்பைக்கு 24 hours ஆகும். 24, 23, 25 எந்த இடத்துல ஏறுங்கிற பொறுத்து, மதுரையில் ஏறுறோமா இல்லை சென்னையில் ஏறுறோமா அப்படிங்கிற பொறுத்து அங்கே வந்து 4 hours போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே. இப்போ அடுத்து கடைசியாக வந்து இந்த செய்தியோடு முடிப்போம். நம்ம யூகே பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டார். முடியலை, என்னால் முடியலப்பா. ஒவ்வொருத்தராக வந்து வர்றாங்க, வேகமாக வர்றாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. கடைசியில் வந்து அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. யூகே வந்து ரொம்ப தள்ளாட்டத்தில் இருக்குது. அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. சரி, இந்த செய்திகளோட இது வந்து எப்படின்னா, நமக்கு இது இந்த மொத்த வந்த செய்திகளோட தொகுப்பு, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற தொகுப்பு மட்டும்தான். இதில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உண்மையிலே நமக்கு சொல்ல தெரியல. இவங்க வந்து உண்மையில ஒத்துக்குவாங்களா, அல்லது இப்போ ஈரான் என்ன செய்ய போகிறாங்க, இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன அடுத்து நடக்க போகுது, ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ண ஹர்மோஸ் வந்து திரும்ப திறப்பாங்களா, இந்தியாவுக்கு வந்து உண்மையிலே பெரும்பாடின்மை. இந்தியா வந்து அங்கேருந்து ஃபெர்டிலைசர் வேணும், க்ரூட் ஆயில் வேணும், நேச்சுரல் கேஸ் வேணும். அந்த 3க்குமே வந்து இதுதான் வழி, ஹர்மோஸ் தான் வழி. ஹர்மோஸ் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து வரணும், சைனாலேருந்து. சைனா பெருசாக கொடுக்க முடியாது, ஏன்னா ரஷ்யா அதுக்கு ஒன்று க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசாக கிடைக்கல. இப்போ ரஷ்யாவிலேருந்து வரணும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆயில் ஃபீல்டு எல்லாம் வந்து யுக்ரைன் வந்து அடித்து துவைச்சிருக்காங்க. அப்போ அங்கேயும் வந்து ப்ரொடக்ஷனோ அல்லது அதாவது ஆயில் ஃபீல்டில் ப்ரொடக்ஷனோ, அப்புறம் ரிஃபைனரியிலேருந்து வரக்கூடிய ஆஃப்டர் இது ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே அது யூரியா மாதிரி இதுவுமே கிடைக்கல. அப்போ இந்தியாவுக்கு வந்து எதிர்காலம் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே ஹர்மோஸ் திறந்துட்டானே இந்தியா வந்து ரொம்ப கொண்டாட்டம், சந்தோஷம். ஹர்மோஸை திறக்காத வரைக்கும் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இதை தாண்டி வேற வெனிசுலா இருந்து அங்கேருந்து இங்கேருந்து வாங்குறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு பலன் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு வந்து தடுமாற போகிறோமோ அல்லது சமாளிக்க போகிறோமான்னு தெரியல. இது வரைக்கும் இந்தியா வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 60 நாள் மொத்த ஸ்டாக் பெயில் ரா குரூட் ஆயிலை வச்சிருக்கதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்து 60 நாளைக்கு ஸ்டாக் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு நம்மளால் இன்னும் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.